நிக்கி, ஐ அம் டாலி. உலகத்திலே ரொம்ப நல்ல சிஸ்டர். நிக்கி, நீ இப்போ 10 மாச குழந்தை ஆயிட்ட. வீட்ல எல்லாமே கலக்கலா இருக்கு. எல்லாமே அதுல 20% குறைச்சுக்கோ. ஏன்னா நான் இப்போ உனக்கு காட்ட போற விஷயம் உன்னை நிச்சயமா அப்செட் ஆக்கிடும்னு நினைக்கிறேன். நீ பயப்படாம பழகிக்க. நமக்கு வேண்டியவங்க தான். ஆர் யூ ரெடி? எவ்வளவு தேத்தியான பரோட்டா, தூப்பது பத்து. தேங்க்யூங்க. நான் பண்ணா நல்லா தானே இருக்கும். இருக்கும். கவனிச்சா நிக்கி, நீ எப்ப பிறந்தியோ அப்ப இருந்தே அம்மாவும் அப்பாவும் குழந்தை மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க குழந்தை பேச்சு இன்னும் கொஞ்ச நாள் தொடர்ந்ததுன்னா அப்புறம் நான் குழஞ்ச சோறு மாதிரி ஆயிடுவேன். ரோஹன், என்ன உடம்பு முடியலையா? என்ன கேட்டுக்கிட்டு இருக்க ரோஹன்? பண்டிதர் பரமபூஷரோட நவரசத்தை கேக்குறேன். அதுல ஒரு ரசத்தை கூட நம்ம வீட்ல வைக்கிறது இல்லையே. அந்த ரசத்தை கேட்கறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கா? இந்த ரீமிக்ஸுக்கு இது எவ்வளவோ நல்லா இருக்கு. ஐயோ, நீங்க எவ்வளவு அழகா ஏப்ப வித்தீங்க தெரியுமா? அப்படியே கலந்த நிக்கியாட்டம் இருக்கு. இதையே பேசிக்கிட்டு எல்கேஜில போய் சேர்ந்துருங்க. நீங்க லஸ்ஸி குதிக்கிறதுக்கு ரோஸ் சிரப்பா ஊத்தி குதிக்கட்டுமா? ஆமா, ஊத்தி குது என் தங்கம், ஊத்தி குது. மம்மி போதும்பா. நிக்கி உங்க பக்கத்துலயே இல்ல. அப்புறம் எதுக்கு குழந்தை மாதிரி பேசுறேன்னு குழஞ்சு பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, இப்ப நாங்க குழந்தை பேசல. 2 பேரும் ஹாசியா அன்பா பேசுறோம் இல்லைங்க? அன்புன்னா ஆசை இருக்கும், மூக்கு கீழே தான் மீசை இருக்கும். புரிஞ்சுதா என் ஜாலி டாலி? போதும்பா. இப்படி ஏன் பேசணும்? காரணம் இருக்குமா? ஆமா, என்ன காரணம்? பேச காரணமா வேணும், அதுக்கு வாய் மட்டும் போதும். எங்களுக்கு தோணிச்சு, பிடிச்சிருக்கு, பேசுறோம். பிடிச்சிருக்குன்னு தான் ஊருக்கே தெரிஞ்சிடுச்சே. 2 பேரும் தலைய பிச்சுக்கிட்டு அலைய போறீங்க. சரிதாம்மா, நீ ரொம்ப கரெக்டா தான் பேசுற. நாங்க 2 பேரும் உழைச்சே சொந்துட்டோம். முதல்ல என் பிள்ளைங்களை சமாளிக்கணும், அதுக்கப்புறம் உங்க அப்பாவை சமாளிக்கணும், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலோட வேலையை சமாளிக்கணும். இதெல்லாம் தள்ளி போடலாம், ஆனா நிக்கிக்கு அள்ளி போடணும். அதே மாதிரி நானும் டெய்லி கடையில நிறைய பல்பு விற்கும்னு ஆசைப்பட்டு நான் தான் பல்பு வாங்கியிருக்கேன். மம்மி பியூட்டிஃபுல் பா. ஐடியா. நீங்க 2 பேரும் ஊர் சுத்த போயிட்டு வாங்க. நியூ ரிலீஸ்ட் பிக்சர் பார்க்கணும். இல்லன்னா நல்லதா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் கேண்டில் லைட் டின்னர். 2 பேருக்கும் டேட்டிங்னு நினைச்சுக்கோங்க. அவுட் டேட் ஆன எங்களுக்கா? இங்க பாரு டாலி, இதுக்கு முன்னாடியே நாங்க டேட்டுக்கு போனதில்ல. இப்ப டேட்டுக்கு போனா வேட் ஆயிடும். விளையாடாத. நான் விளையாடுறதுக்காக சொல்லல, மனசுல தோணுச்சு சொன்னேன். 2 பேரும் எங்கயாவது ஊர் சுத்தி பாருங்க. 2 பேரும் மட்டும் போனோம், கூட ஒருத்தரும் வேண்டாம். வேண்டியதை வாங்கி தின்னுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆக்சுவலி உங்க 2 பேருக்குன்னு ஒரு லைஃப் இருக்கே. பேசிட்டியா? எப்பவுமே எங்க லைஃப்னா அது பசங்க நீங்களா தான் இருக்கும். புரிஞ்சுக்கிட்டியா? சரி, ஒரு சந்தேகம். நாங்க வீட்ல இல்லாதப்ப நாங்க வெளிய போயிட்டோம்னா நிக்கிய யார் பாத்துக்குவாங்க? நாங்க இருக்கோமேமா, ஒழுக்கமான உங்க 3 பசங்க. நாங்க பாத்துக்குவோம் நிக்கிய. இப்போ எனக்கு எதுவும் கேட்கல. காது முழுக்க நவரசத்தை ஊத்தி வச்சிருக்கேன். எஸ் மாம், நம்ம நிக்கி கிட்ட நான் புதுசா கத்து வச்சிருக்கிற மேஜிக் ட்ரிக்க காட்டுவேன். நீங்களும் பாருங்க. டேபிள் மேல இருக்கிற பொருட்கள் கீழே விழாம இந்த கிளாத்தை இழுக்க போற. ஆப்ராகா டாபரா, உருளுது பாரு டபரா. முடிவெடுத்துட்டேன். நாம 2 பேரும் டேட்டிங்க்கு வெளிய போறோம். என்னை எங்க கூட்டிட்டு போனாலும் சகிச்சுக்குவேன். இந்த வீட்டுக்கு பதிலா வேற கிரகத்துக்கு கூட வருவேன். ஆட்டம் பாட்டத்தோடு தினமும் போராட்டமே, எதிலுமே வித்தியாசம்தான். என்னாலும் வீட்டிலே சந்தோஷம் பாடாச்சோ. பாபா எங்கள் சின்ன அழகே, தோட்டம் போல் எங்கள் குடும்பத்தில் வந்தாடு. பாபா எங்கள் பேபி நிலவை பூமி போல சுற்றி விளையாடு. என்னோடு சேர்ந்தாடு, நீ நிறமாறா ரெயின்போவா. புன்னகை பூவே வானம் தொடுவோம் வா. Best of luck, Nikki. நிக்கிய விட்டுட்டு போக மனசே வரலாம். நீங்க ரெடியாகி புறப்படும் போதே புரியுது. பாய். பாய் நிக்கி, டாடா. அழுது. பாய் பட்டுக்குட்டிகளா. நீ இதை கவனி.
பாய் நிக்கி. பாய் டார்லிங். பாய்மா. டாடா. டாடா. see you. லா, 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 லா. டாலி, நீ எங்களை எவ்வளவு அழகா கவனிச்சுக்க நினைக்கிற, ஆனா அதுங்க ரெண்டும் திங்கறதுக்கு தான் லைக். சீக்கிரம் வாங்க, எவ்வளவு நேரம் ஆட்டோ வெயிட்டிங்ல இருக்கு? ஆட்டோ என்ன, உனக்காக நான் ஆட்டோமேட்டிக்கா வருவேன். ரெஸ்டாரண்ட்ல டைம் கிழிக்கலாம், அது கழிக்கலாம். டாடா நிக்கி. பாய் வேஸ்ட்டுங்களா? ஓகே 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 பாய்ஸ், இப்போ நம்ம டர்ன் மாத்தி நிக்கிய பாத்துக்கலாம். முதல்ல யாரோட டர்ன்? முதல்ல பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடது தான். அதுக்கப்புறம் ரெண்டாவது டர்ன் வேணும்னா நீயே எடுத்துக்கோ. தேர்ட் டர்னும் நீயே பாத்துக்கோமா. நாங்க 2 பேரும் வரதா இல்ல, ஏன்னா இந்த ஐடியா நீ கொடுத்ததானே? ஆனா நான் மட்டும் எங்க இருந்து நிக்கிய தனியா பாத்துக்க முடியும்? இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுவும் இல்லாம சின்ன தங்கச்சியை பாத்துக்கிறது அண்ணன்களோட கடமைன்னு சொல்லுவாங்க. கடமையா? ஆமா, என் கடமை என்ன கயிறு போட்டு கபால்னு இழுகுது. காஃபி ஷாப்புக்கு போ, நல்ல காஃபி ஷாப்புடுன்னுது. ஏய், ஒண்ணு பண்ணு ரோஹன், நீ கடைக்கு போ, நிக்கியையும் கூட்டிட்டு போ. நிக்கிய கூட்டு போணுமா? ஆனா நிக்கி காஃபி ஷாப்ல என்ன செய்வா? காஃபி சாப்பிடுவா, வேற என்ன? ஈஹா! ஈஹா! செம்ம ஜாலியா இருக்கியா? இப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட் நான் பார்த்ததே இல்ல. நான் லுக்கு முதல்ல நான் தான் வந்தேன். உனக்கு யானை பொம்மை தான் கரெக்ட். நான் அதுல உட்கார்ந்து வை, குழந்தைத்தனமா இருக்கும். சரி, இறங்கிடுறேன், அடிச்சிடாத. நிக்கி, நான் காபி சாப்பிடுறேன், நீ வேடிக்கை பாரு. ஓகே? எப்படி நம்ம ரைடு? இந்த நிக்கி. என்ன தம்பி, ஆடுறியா? ஓ, hold on, hold on. இங்க ஏதாவது பர்த்டே பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கா? இந்த ஊருக்கு பேர் என்ன? நான் தான் ஜமாய்க்கிற ஜாலக்காரன் ஜே. என் பேரை இங்க எழுதி வச்சிருந்தேன், வெறிஞ்சு காணாம போயிடுச்சு. நல்ல ட்ரெஸ். ஆக்சுவலி நான் இப்ப ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போக வேண்டியிருக்கு. பார்ட்டி எங்கன்னு தான் தெரியல. அது ஏன்னா எனக்கு ஞாபக மறதி அதிகம். அதுவுமா? சரி, உங்களுக்கு என்ன மேஜிக் தெரியும்? பல விஷயம் தெரியும். ஓஹோ. யார வேணாலும் மறைய வைக்க முடியும். ம்ம். எனக்கு தெரியாத விஷயமே இல்ல. எங்கேயோ ஒரு பர்த்டே பார்ட்டினாங்களே, அது எங்க? ஓகே, தேடுவோம். புடி. பார்த்து போங்க. ஜமாய்க்கிற ஜாலக்காரனா? ஜேவா. இவனுக்கு ஜேஎம்னு வச்சிருக்கலாம். ஜமாய்க்கிற மோளக்காரன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய், ஐ எம் ரோஹன். அண்ட் இது என்னோட தங்கச்சி நிக்கி. ஐ எம் பூனம். இவன் என் தம்பி வருண். ம்? ஓ, நிக்கி எவ்வளவு கியூட்டா இருக்கா. ஆமா, கியூட் தான். அங்க பாருமா, உன் தம்பி எவ்வளவு குட்டியா கியூட்டா இருக்கான். ஓ, பிராம பாரு, சேம் டு சேம். முன்ஜென்ம கனெக்ஷன். sit down. அதெல்லாம் போட்டு உங்களுக்கு அந்த ஜேஜேவை தெரியும்? யார் அவன்? ஓ, ஜமாய்க்கிற ஜாலக்காரன். கண்ணு கூசுற மாதிரி ட்ரெஸ் போட்டுருந்தாரு. அவரோட பர்த்டே பார்ட்டி எங்க நடக்குதுன்னே மறந்து போச்சான். அவர் எல்லாத்துலயும் வித்தியாசம் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வருணோட பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட்டு இருந்தோம், மேஜிக் ஷோக்காக. வந்து மொத்த கேக்கையும் மறைய வச்சுட்டாரு. அது எப்படி? முழு கேக்கையும் அவரே தின்னுட்டாரு. அடச்சோ. இந்த மாதிரி நிக்கிய நீ தினமும் கூட்டிட்டு வருவியா? யா அதான் பாக்குறியே. மொத்தமா சொல்லணும்னா இவளோட மம்மியே நான் தான். என்ன? பொறுப்பா இருந்து பாத்துக்கிறவளே நான் தான் சொன்னேன். ஐயோ, பாத்துக்கிறவனே. வாவ், என்னோட அண்ணா வருண வெளிய கூட்டிட்டு போறதே இல்ல. ஆம்பளை பசங்களா ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னே தெரியல. பிச்சு புடுவேன்.
ஓ, ஓ, நீ தப்பா எடுத்துக்காத. கூட போறத தங்கச்சிய பாத்துக்காத அண்ணனுங்களை பிச்சு போடலான்னு சொன்னேன். சின்ன தங்கச்சிய பாத்துக்கிறது தான் பெரிய அண்ணனுக்கு என்னமோ சொன்னாலே. பெரிய அண்ணன்களோட கடமையில ஒண்ணு. அக்கா ம்? இப்ப இத வச்சக்கண்ண வாங்காம பார்க்கணும். வச்ச கண்ணுன்னு சொன்னியே அது எங்க வச்சிருக்கேன்னு சொல்றியா? சகிக்கல. இப்ப இந்த கையில பார்த்தனா ஒரு 5 ரூபாய் காயின் இருக்கு. அதோட இந்த கையில பார்த்தனா ஒரு ஆர்டினரி எக் இருக்கு. இப்ப நான் இந்த ரெண்டுத்தையும் இந்த ஹேட்டுக்குள்ள போட்டதும் ஆப்ராகா டாப்ரா உருண்டுது பாரு டப்ரா. சுத்தம். ஆமா இது என்னவா மாற வேண்டியது? மேஜிக் பண்ணியா காமெடி பண்ணியா? வீட்டுக்கு வந்தாச்சு சூப்பர் சூப்பர். வீட்டுக்கு வந்தாச்சு சூப்பர் சூப்பர். இனிமே நிக்கி வெளியே கூட்டு போறத நான் பேத்துக்கிறேன். அது பாத்துக்கிறேன். நீ எப்படி திடீர்னு நல்லவனான? நிக்கிக்கு புதுசா ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான். அதே மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டி கிடைச்சிருக்கான். ஓ நோ. உன்னோட புது ஃப்ரெண்டுக்கும் உனக்கும் இவளோட டயப்பரை மாத்தணும்னு யோசனை வரலையா? டயப்பரா அப்படின்னா என்ன? நாங்க பூனம் கிட்ட பேசிட்டு இருந்தனா அதான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். பூனமா யாரது? புது தேவதை இது வரைக்கும் வானத்துல தொங்கிட்டு இருந்தா இப்போ என் மனசுல தங்கிட்டு இருக்கா. உன் மனசுல எஸ். காலியா இருக்கிற ஒரே இடம் உன் தலைதான். அதுலயாச்சும் அவளை போட்டு நிரப்பி வை. ரோஹன், இது நம்மளோட தங்கச்சி இல்ல, நம்மளோட தம்பி. நிக்கி நம்ம தம்பியா? அப்போ தங்கச்சின்னு சொல்லி இத்தனால ஏமாத்திருக்காங்களா? இப்போ வர கோவத்துல இங்க வா சொல்றேன். இங்க வந்து பாரு. வா சீக்கிரம். ஏன் அம்மா அப்பா நம்ம கிட்ட இதை மறைச்சிட்டாங்க? எது எப்படியோ ஆனா இவனோட எய்ம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ரோஹன், நிக்கி எங்க? அதானே. ரோஹன், நீ குழந்தைய மாத்தி தூக்கிட்டு வந்திருக்க. நிக்கி எங்க? முதல்ல காபி ஷாப்புக்கு போனா அங்க வந்து சேர்ந்த பூனமோட பாசமான பேச்சால நானே தொலைஞ்சிட்டேன். குழந்தை தொலையாதா? எவ்வளவு சூப்பரா இருந்தா தெரியுமா பூனை? தங்கச்சி காணோன்னு தெரிஞ்சா சூப்பு வச்சிருவாங்க. நான் இப்பவே காஃபி ஷாப் போறேன். அந்த பூனை தேடி பிடிக்க. அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. புத்திசாலி பிரதர் கிட்ட அவளோட நம்பரே இருக்கே. சீக்கிரம் எடு. ஆல்கோஹால். ஆனா இவ்வளவு சீக்கிரம் அவளுக்கு போன் அடிக்கிறது நல்லா இருக்கும்ன்ற. நான் ரொம்ப அலையறேன்னு நினைச்சிருவாளே. கஷ்டமாமே. ரோஹன், நீ உன் கூட பிறந்த தங்கச்சியை தொலைச்சிருக்க. எப்படியும் நீ அழிஞ்சுதான் ஆகணும். சத்திய சோதனை. ஹலோ. நான் இப்போ பூனம் கிட்ட பேசணும். கொஞ்சம் கொடுங்க. எது? சைனீஸ் ரெஸ்டாரண்டா? அங்க பூனம் இல்ல 2 பூனை தான் ஓடுதா? வேண்டாம், முதல்ல 2 வெஜ் ஃப்ரைட் ரைஸ் போடுங்க. ராங் நம்பரை கொடுத்துட்டா. இதயத்துல அப்படி தங்கிட்டானே. வேற அட்ரஸ்ல போய் தங்கிட்டா போல இருக்கே. பூனை மேல உன் ஹார்ட்டுக்கு மானம் போயிடுச்சு போல இருக்கு. அம்மா அடிக்கிறாங்க. ஹலோ, ஹாய் மா, how are you? 2 பேரும் ரிலாக்ஸா இருக்கீங்களா? நாங்க 3 பேரும் நிம்மதியா பேசிட்டு இருக்கோம். என்ன? நம்ம நிக்கி கிட்ட பேசுறீங்களா? ஒரு நிமிஷம். ஏதாவது பேசு. ஹலோ சொல்லு. ஹலோ, என்னதுமா? நிக்கி கராத்தே எஃபெக்ட் கொடுக்கறாளா? என்னவா நீங்க பயங்கர தமாஷு போங்க. வேற குரல் கேக்குதுன்னா நீங்க முதல் முறையா நிக்கி கிட்ட போன்ல பேசுறீங்களா என்னவோ? அதான் அப்படி தோணுது. ஓகேமா, பை, அப்புறம் பேசலாம். நிக்கி உங்களுக்கு பை சொல்றேனா? இல்ல சொல்றலாம். டாலி, ஒரு உண்மையை சொல்லவா? சத்தியமா உனக்கு நடிக்க வரல. மரியாதையா வாய் மூடிட்டு வா ரோஹன். சீக்கிரம் காஃபி ஷாப் போலாம் வா. உன்னோட அந்த பூனை தேடி. ஓ, கம்மிங்க. அவ எப்படி இருப்பா உன்னோட பூனை? பூனமா? பூனம் ரொம்ப சூப்பரா இருந்தா. ஆனா அவ அழகுக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன்? ஓ, ஜே சார், ஜமாய்க்கிற ஜாலம். நீங்க இந்த இடத்த விட்டு போலையா?
நான் எந்த இடத்துக்கு போனாலும் அங்க நிறைஞ்சிருப்பேன். நான் மட்டும் சோப்பா இருந்திருந்தா இந்நேரம் கரைஞ்சிருப்பேன். அதெல்லாம் விடுங்க. எங்களுக்கு இப்ப எங்களோட தங்கச்சி வேணும். கை குழந்தை பாவம் வேணும். அத உங்க அம்மா அப்பா கிட்ட கேளு. என்கிட்ட கேட்டா என்ன அர்த்தம்? ஹலோ ஜெஜே, உங்களுக்கு முன்னாடியே பூனம் தெரியும்ல. அதான் அவளோட தம்பி வருணோட பர்த்டே பார்ட்டில மேஜிக் பண்ணி நீங்க கேக்கே காலி பண்ணிட்டீங்களாமே. ஓகே ஓகே, ஓவரா கிண்டல் பண்ணக்கூடாது. அது என்னன்னா, கேக்க மறைய வைக்கணுங்கிறதையே நான் மறந்துட்டேன். குறைய வைக்கணும்னு சொன்னாங்களோன்னு தின்னுட்டேன். வருண் ரொம்ப கியூட்டான குழந்தை. அவனோட அக்கா பூனம் தான். அவளோட வீடு எங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தேவை தொலைஞ்ச கிட்டு. என் கையில என்னைக்குமே இல்லையே துட்டு. அர்த்தம் புரிய மாட்டேங்குதே. ஜெஜே சார், பூனம் திரும்பி வருவாள்ல? திரும்பி வரலாம், வராமலும் இருக்கலாம். விரல ரொம்ப சுருட்டுறீங்களே, போலிங் போட போறீங்களா என்ன? நல்லா பாரு, விரல சுருட்டல படத்தை சுருட்டுறாரு. இவருக்கு பணம் தேவையாம். இப்ப சொல்றேன் பாரு. அந்த பொண்ணோட பேரு பூனம்னு சொன்னாங்க. அதை இப்ப உங்ககிட்ட சொன்னதே நான் தான். நான் கொடுக்க போறது புது தகவல்னு உங்ககிட்ட சொன்னா என்ன? சரி, ஆக்சுவலி அவ பெரிய பங்களால தான் வாழ்றா. அந்த பங்களாக்கு முன்னாடி ஒரு பெரிய கேட்டும் இருக்கு. அங்க ஒரு குட்டி நாயும் இருக்கும், நாய்க்கு வாலும் இருக்கும். நான் அந்த பங்களால நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிருக்கேன். அதாவது கர்ச்சீஃப் கலர் மாறும், ஸ்டிக் ஃபெதர் ஆகும், ஜம்பிங் ஜோக்கர். இவனுக்கு அறிவு அதிகம். உனக்கு என் மேஜிக்க பத்தி தெரியுதே, நீ பாத்திருக்கியா? பல டைம் வீணாக்கி இருக்கேன். மொத்தத்துல கல் எடுத்து அடிக்கணும்னு தோணும். என்னது, கல் எடுத்து அடிப்பியா? உனக்கு மேஜிக்க பத்தி என்ன தெரியும்? ஜேஜி சார் டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்னா நாம அந்த பொண்ணு தான் தேடணும். அந்த பொண்ணோட வீடு எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? இங்க எங்கேயோ தான் இருக்கு. அத நேர்ல பார்த்தா சொல்லிடுவேன். சரி, அவ வீட்டை கண்டுபிடிக்க எங்க கூட வரீங்களா? அப்ரூக்கா டாப்ரோ, கிலி கிலி டாப்ரோ. அந்த பக்கம் போன வீடு வராது, டாய்லெட் தான் வரும். இந்த பக்கம் வாங்க. என்ன ஆர்டர் கொடுக்கட்டும்? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. இதெல்லாம் படிக்கிறதுக்கே வாயில நுழையிலையே, சாப்பிடறதுக்கு எப்படி நுழையும்? விலையும் பாருங்க அதிகம் தானே. இல்ல ஹிமானி, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே ஆர்டர் கொடு. வேணும்னா புஃபே எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட்ல எனக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா இங்க இருக்கிற எல்லா வயரிங்கும் பண்ணது ஐயாதான். தெரியுதுங்க. என்ன அநியாயம்! அங்க பாருங்க. ஓ, நீயே அனுமதி கொடுத்துட்டா பார்க்க வேண்டியதுதான். அப்படியே இல்லைங்க, அந்த பேபியை பாருங்கன்னு சொன்னேன். அதோட குரல் அப்படியே நம்ம நிக்கி ஆட்டம் இல்லைங்க. ஹிமானி, மஞ்ச புடவை கட்டினவெல்லாம் என் பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலி பசங்க நினைப்பு எல்லாம் விட்டுட்டு ரெண்டு பேரும் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்கோம் தானே. அப்புறம் என் நிக்கியோட சவுண்ட் மட்டும் கேக்குது. சாரிங்க, நானும் என்ன செய்யட்டும், பசங்க முகம் தான் என் கண்ணுக்கு தெரியுது. போயிட்டு 2 minutesல ஃப்ரெஷன் அப் பண்ணிட்டு வந்துட்டேன். சரியா? ஓகே, இன்னைக்கே வந்துரு. ஹாய், உங்க குழந்தை பார்க்க ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. வாங்க. சொன்னேன்ல, அந்த ஃபேமிலி கிட்ட இருக்கே அந்த பிராம், அதுல நம்ம நிக்கி தாங்க இருக்கா. எது அப்படின்னா நிக்கி கூட பிறந்த ரெட்ட புள்ளையா? ரெட்ட புள்ள இல்லங்க, அது நிக்கியே தான். நல்லா பாருங்க, அது நம்ம நிக்கியே தான். ஒரு நிமிஷம். நீ இப்ப என்ன சொல்ல வர? நம்ம வீட்டை விட்டு வந்த உடனே திருடங்க நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நிக்கிய மட்டும் திருடிக்கிட்டு குழந்தையோட நேரா ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்துட்டாங்களா? அப்படின்னா திருடங்களுக்கு புஃபே பிடிச்சிருக்கா? ஐயோ, அது எனக்கு எப்படி தெரியும்? ஆனா அது நம்ம நிக்கியே தாங்க. இம்மானி, கூல் டவுன். உட்காரு, இப்படி உட்காரு. லுக், அது என்னன்னா முதல் முறையா நிக்கிய விட்டுட்டு வெளியில வந்திருக்கோம். அதனால நீ நிக்கிய மிஸ் பண்றேன்னு அர்த்தம். உனக்கு குழந்தை குரல் கேக்குது, அவன் நினைவு வந்துருச்சு இல்ல? ஆனா எனக்கு இப்ப பசி வந்துருச்சு. முடிஞ்சா இன்னைக்கே ஆர்டர் பண்ணிடு. ஐஸ் வாட்டர் கூலிங் இல்லாம வேணும். ஹலோ,
இதோ இந்த வீடு தான். இதான் பூனமோட வீடா? இல்லையே, இது ஏன் வீடாச்சே. அப்ரூக்கா டப்ரு, ஏமாந்த சோனகிரி டப்ரு. அவரை பழத்துல தந்தாலும் ஒண்ணும் ஆகாது போல இருக்கு. இப்போ என்ன செய்யறது? இன்னொரு ரவுண்ட் அடிச்சு தேடலாம். வேண்டாம் ரோஹன், ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஐ திங்க் நாம இத பத்தி அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுறது நல்லது. அவங்க தான் ஏதாவது செய்யணும். ஆனா அம்மா அப்பா கிட்ட எப்படி நான் போய் நிக்கிய தொலைச்சிட்டேன்னு சொல்ல முடியும்? நான் மூத்த பையன், பெரியவன். உங்க 2 பேரை விட நான் தானே ரொம்ப பொறுப்பா நடந்திருக்கணும். அவ்வளோலாம் யோசிக்காத ரோஹன். யாருக்கும் உன் மேல அவ்வளோ நம்பிக்கைலாம் கிடையாது. ஏன் எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்கணும்? ஒவ்வொரு முறை ஏதோ ஒரு தவறு நடந்துகிட்டே தான் இருக்கு. குட்டி பாப்பா இப்படி தொலைச்சிட்டேனே. ரோஹன், தவறுங்கிறது யார் வேணாலும் பண்ணுவாங்க. நான் கூட பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் நீ மட்டும்தான் கொஞ்சம் ஓவரா பண்ணுவ. இத மட்டும் தான் கரெக்டா சொன்னேன். ஆனா இப்ப நீ இவ்ளோ பெரிய தப்பா செஞ்சிருந்தாலும் எல்லாரும் உன் கூட தானே இருக்கோம். கரெக்ட் தானே சனி? இருக்கும், நிக்கி ஒருத்தியே தவிர. அக்கா அக்கா, அது இருக்காங்க அம்மா அப்பாவும். சரி, நீங்க 2 பேரும் இங்கே நில்லுங்க. நான் போய் பொறுமையா எடுத்து சொல்லிட்டு வரேன். டாலி, எப்படி நியூஸ் கொடுத்து கள்ள தூக்கி போட போறோம்? அது உங்க பில்லு கொடுத்ததுக்கு அப்புறம் சொன்னா என்னன்றேன். போய் சொல்லியே ஆகணும். டாலி, அதோ இருக்கா நிக்கி. நம்ம தப்பிச்சிட்டோம், நம்ம தப்பிச்சிட்டோம். Yes. இல்ல, நாம இப்பதான் மாட்டிக்கிட்டோம். அம்மா நம்மள பாத்துட்டாங்க. ஹாய். ஓ மம்மி மம்மி, எங்க அன்பான பாசமான ஸ்வீட்டி ஸ்வீட்டி மம்மி. உங்களுக்கு நிக்கிய பார்க்கணுங்கிற ஞாபகம் வந்திருக்கோம்ல. சோ நீங்க பார்க்கிறதுக்காக நிக்கிய நாங்களே இங்க கூட்டிட்டு வந்துட்டோம். ரொம்ப களைச்சிட்டீங்கல்ல. முதல்ல உங்ககிட்ட சொன்னேன், பச்சை குழந்தைய பாத்துக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. நானே போய் அவளை தூக்கிட்டு வரேன். இல்லம்மா, நீங்க இப்படிதான் உட்காந்துருக்கணும். மம்மி நிக்கிய பார்க்க தேடி வரதா? முதல்ல நிக்கி மம்மி பார்க்க தேடி வரட்டும். தூக்கிட்டு வா. இப்படி தாங்க இருக்கணும். டாலி நம்ம குழந்தைய தூக்கிட்டு வர போறா. ஆமா, நீங்க எதுவுமே சாப்பிடலையே, சாப்பிடுங்க. எங்கேயா பண்ண சொல்ற? இங்க தான் பண்ணனும் இப்போ. ஏய், go. சரி, நீங்க பெரியவங்க, குமுறாம இருந்தா சரி. ஹாய் மம்மி. ஹலோ பா. ஹாய் சன்னி, how are you? ஐம் ஃபைன். டேஸ்ட் நல்லா இருக்கா? ஒரு புது மேஜிக்க செஞ்சு காட்டணும்னு தோணுது. என்னது? இப்போ இந்த மேஜிக்ல இன்னும் உண்டு. ஆப்ராகாடாப்ரு, அப்பா கிட்ட மாட்டனாடரு. குடிங்க, ஹே விடாதீங்க. சனி, ஹே சனி, மன்னிக்க முடியாத தப்பு நீ செஞ்சிருக்க. கரெக்டா? ஹலோ, குழந்தைய மாத்தி எடுத்துட்டு போனது நீதான். குழந்தைய விட நீ என் நட்பை ஏத்துக்கிட்டல நினைச்சேன். அப்படி ராங் நம்பர் கொடுத்துட்டியே, மனசே உடைஞ்சு போச்சு. நீ ராங்கா டைப் பண்ணிருக்க. 3 இருக்க வேண்டிய இடத்துல 9 வந்திருக்கணும். ஓ 9 ஃபைன். நான் கணக்கு பண்ணிட்டு இருந்தேன்ல அந்த நேரத்துல, அதான் 3 into 3 9 ஆயிடுச்சு. ஓகே, ரெஸ்டாரண்ட்டும் இருக்கு, மெழுகு மாதிரி நீ இருக்க, நானும் இருக்கேன். கேண்டில் லைட் டின்னருக்கு ஓகேவா? இந்த பொண்ணு நல்லா இருக்கே. ஓகே,
ஐயோ என் பொட்டு நிக்கி மம்மிய மிஸ் பண்ணி அழுதியோட கொண்டு அப்பாவை கூட மிஸ் பண்ணியா? ஓ நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சறத கேட்க எவ்வளவு நல்லா இருக்கு. உயிர் போய் உயிர் வந்திருக்கு. டாலி இந்த பாட்டில் யாரோடது? இது நிக்கியோடது இல்லையே. அம்மா அத தூக்கி போடுங்க. அது ஒரு மிகப்பெரிய கதை. அதுல பாதி டிராமா இருந்தது, எமோஷன் இருந்தது, தேடுதல் இருந்தது. அதோட வாசிங்க. ஓ எதுவும் கேட்கலல? நான் அப்புறமா எல்லாத்தையும் சொல்றேன். நிக்கி, நீ எந்த பாதிப்பும் இல்லாம நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்ட. ஆனா அம்மா கிட்ட கடைசி வரைக்கும் உண்மையை மறைச்சிருந்தோம்னா எங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம இருந்திருக்கும். நிஜத்தை மறைக்கிறது எனக்கும் நல்லதில்ல. தானா தெரிஞ்சு போச்சுன்னா தோல் உறிஞ்சு போயிடும்னு அர்த்தம். அதனால தான் எல்லா பெரியவங்களும் சொல்றாங்க அம்மாவுக்கு தெரியாம மறைச்சு வச்சா அப்புறம் கைய வைக்க வேண்டியிருக்கும். சரிதான், உனக்கும் பெரியவளானதும் இதெல்லாம் பண்ணணும்னு ஆசையா இருந்தா பெஸ்ட் ஆஃப் லக் நிக்கி. என்னோட இந்த கையில பாத்தீங்கன்னா 5 ரூபாய் காயின் இருக்கா? அதோட இந்த கையில பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டினரி எக் இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் நான் இதுக்குள்ள போடுறேன்னு நீங்களே பாக்குறீங்க. ஆப்ராகா டாப்ரா, உருண்டுது பாரு டப்ரா. இதுக்குள்ள இருந்து காயின் வருது. இப்ப எனக்கும் கத்து கொடு. இந்த மேஜிக்கை எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். முதல்ல நான் ஒரு வீடியோ கேம் வாங்குறதுக்கு என் கை நிறையணும். கொடுங்க. புரிஞ்சுக்கிட்டேன். இளிச்சவாயன். இழிச்ச வாயனா? ஐவி பட் என்ன ஜேஜேன்னு கூப்பிடணும். இழிச்ச வாயனா? இழிச்ச வாயனை கூப்பிடுறான்.